24/5/2025 மே மாதத்தின் கடைசி பிரதோஷமாக சனி மகா பிரதோஷம் அமைந்திருப்பது அரிதிலும் அரிதான மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் தான் பணத்திற்கு தட்டுப்பாடு, மாதந்தோறும் தான் வீட்டில் வறுமை இருக்கிறது. தினம் தினம் கஷ்டப்படுகின்றோம், ஆனால் கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியவில்லை. இப்படி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கும் குடும்பத்திற்கு இந்த ஆன்மீக பரிகாரம் நிச்சயம் ஒரு தீர்வினை கொடுக்கும் என்று நம்பி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். காரணம், குபேரருக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் நமக்கும் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா? ஈசனுக்கு சொந்தமான சனி மகா பிரதோஷ நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்கும், கடன் சுமையை குறைக்கும், செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும். இதற்காக நீங்கள் ₹1 கூட செலவு செய்ய போவது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இன்று மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவனாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையான பிரதோஷ நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். பிறகு சிவபெருமானை கண்குளிர பார்த்துவிட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை மட்டும் பிரசாதமாக கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நிறைய வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு இன்றைக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த வில்வ இலைகளை தான் நாம் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் திருநீர் உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். கோவிலில் இந்த 2 பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும். அதாவது கோவிலில் கொடுக்கப்படும் திருநீர் மற்றும் வில்வ இலை ஆகும். இந்த 2 பொருட்களையும் ஒரு வெள்ளை துணியில் வாங்கிய வில்வ இலை மற்றும் விபூதியை வைத்து சின்ன முடிச்சாக கட்டி சிவபெருமானை நினைத்து நிலைவாசலில் இதை மாட்டிவிட வேண்டும். அவ்வளவுதான். இன்று மாலை கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடனே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம். பிரதோஷ நாளான இன்று உங்களால் இந்த வீடியோவையும் இந்த பரிகாரத்தையும் பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை எனில் ஒன்றும் கவலை இல்லை. அடுத்து வரும் பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை இதே போல செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு நிலைவாசலில் முடிச்சாக கட்டி தொங்க விடுவதன் மூலமாக வீட்டிலிருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளியில் செல்லும் போதும் உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும். வெளியிலிருந்து வீட்டிற்குள் நீங்கள் நுழையும் போதும் உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும். சிவபெருமானின் அருளாசியை உங்கள் வீட்டிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த முடிச்சுக்குள் உள்ளே இருக்கும் அந்த 2 பொருட்களுக்கும் உண்டு. எத்தனை நாள் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் மாறாது. இந்த முடிச்சை எப்போது மாற்றுவது என்று ஒரு கேள்வி வரலாம். அதாவது அடுத்த முறை அல்லது அடுத்த மாதமோ அல்லது 15 நாள் கழித்து வரும் பிரதோஷ நாளிலோ கோவிலுக்கு செல்ல வேண்டும். மீண்டும் சிவபெருமானது பிரசாதத்தை வாங்கி பழைய முடிச்சுக்கு உள்ளே இருக்கும் பொருட்களை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிதாக வாங்கி வந்து பிரசாதத்தை வைத்து முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டலாம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த பரிகாரம் முழுக்க உங்களுக்கானது. மாதந்தோறும் வரும் 2 பிரதோஷ திதியையும் நீங்கள் தவற விடாதீர்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பிரார்த்தனை வைத்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.